அதேதான். நாளை தீர்ப்பா. நீங்க பிரியமுடன் படத்துல இருந்து அவரோட தீவிர ரசிகர். அன்னில இருந்து அன்னில இருந்து இன்னி வரைக்கும். ஓகே சூப்பர். நீங்க விஜயோட நாளை தீர்ப்பு முதல் படம் தான். பட் ஆனா வந்து பூவே உனக்காக இருந்து தீவிர ரசிகரா மாறினேன். பூவே உனக்காக. நீங்க நான் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இது வரேன். ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க விஜய்க்கு. ஆமா. ஓகே நீங்க சொல்லுங்க பிரதர். பூவே உனக்காக. பூவே உனக்காக. நீங்க திருப்பாச்சி. திருப்பாச்சி. விஜய் அவர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு சரிங்களா? இந்த குழந்தைங்க தாங்க ஓட்டு போட வச்சாங்க விஜய்க்கு. பகவதி படத்துல இருந்து. பகவதி படத்துல இருந்து. நீங்க பிரியமானவளே. பிரியமானவளே. ஓகே சென்டிமெண்ட். நீங்க கில்லி. கில்லி என்ன ஸ்பெஷல் காரணம்? காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி அந்த விளையாட்டு ஒரு குழந்தை மாதிரியே அதை விளையாடிக்கிட்டே அந்த படம் இருக்கும்போது நம்ம உட்காந்து பாக்குறதுக்கு அந்த சுறுசுறுப்பு அந்த ஒரு ஜாலியான ஒரு டைம் பாஸ் பாத்தீங்களா? அதனால வந்து எனக்கு அது ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டையே கில்லி விளையாடிட்டாரு. அதான். நீங்க பூவே உனக்காக. பூவே உனக்காக. ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? இல்ல படம் பிடிக்கும் அவ்வளவுதான். அதான் விஜய் அப்படியே கேட்ச் பண்ணிட்டீங்க. விஜய் எந்த படத்துல இருந்து பிடிக்கும்? என்ன படம் பிடிக்கும்? சொல்லு சத்தமா சொல்லு. என்ன படம் விஜய் படம் பிடிக்கும்? சொல்லு. விஜய் மாமா பிடிக்கும். சரி விஜய் படம் பிடிக்குமா? இவ எல்லாத்தையும் தலையாட்டுவா. சரி நீங்க எந்த படம்? குஷி. குஷி. நீங்க வேலாயுதம். வேலாயுதம். அதையும் கோவமா சந்தோஷமா சொல்லுங்க விஜய் பார்த்து. வேலாயுதம். சந்தோஷமே வராத. ரொம்ப கஷ்டப்படுறாப்ல. சிவகாசி. சிவகாசி பட்டைய கிளப்பிட்டாரு. நீங்க தலைவா. தலைவா. ஓகே தலைவா ஆயிட்டாரு. நீங்க கில்லி. கில்லி என்ன ஸ்பெஷல்? அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உணர்வு பூர்வமா நடிச்சிருப்பாரு. சரி நீங்க விஜய் அவர்களை பத்தி ஏதோ டைலாக் ஏதோ சொன்ன பஞ்சு சொல்றேன்னு சொல்லிடுங்க. குறி வைத்தால் தவற மாட்டோம், தவறுமானால் குறியே வைக்க மாட்டோம். என்னோட சத்தமா? குறி வைத்தால் தவற மாட்டோம், தவறுமானால் குறியே வைக்க மாட்டோம். நீங்க கில்லி. கில்லி. கில்லி தான். ஓகே நீங்க துப்பாக்கி. துப்பாக்கி. நீங்க பகவதி சார். பகவதி என்ன காரணம் சார்? தம்பிக்கு யோசனை ரொம்ப பாடு போடுறாருல, அங்கேயே உறவை காமிச்சிட்டாரு. அதுதான் சார். அதுதான். நீங்க பூவே உனக்காக. என்ன ஸ்பெஷல்? சென்டிமெண்ட் எல்லாமே ஒன்னா இருக்கும். குடும்பம் சார்ந்த படமா பண்ணிருக்கோம். ஓகே நீங்க என்ன? நான் குஷில இருந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் பாத்திருக்கேன். இந்த நாள் வரைக்கும் தளபதி ஷோ குஷி படத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். FDFS ஃபர்ஸ்ட் ஷோ. நீங்க துள்ளாத மனம் துள்ளும். அதுல உங்க மனசு துள்ளிருச்சா விஜய் கிட்ட? அவருக்கு அன்னைக்குதான் துள்ளும் பயமா துள்ள வச்சுட்டாருங்களா? பாருங்க நீங்க ஷாஜகான் பிடிக்கும். அதை விட திருப்பாச்சி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அண்ணன் சென்டிமெண்ட்டுக்காக. அண்ணன் பாசம் விஜய் மேல எல்லாருக்கும் என்ன காரணம்? அவர் உண்மையாவே சொல்றாரு. யாருமே வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவர் எல்லா மீட்டிங்லயுமே தோழன், தோழி, அண்ணன், தங்கை, நண்பி அவருடைய ஹேண்டிலிங் பாத்தீங்களா? அந்த பாசம் தான் நம்ம எல்லாருமே இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். தலைவர் பேசுவாரா? விஜய் பிடிக்குமா? அதே வெக்கம் தான். சரி இப்ப இந்த நமது திருவொற்றியூர் 7வது வட்டம் கிழக்கு பகுதியின் மக்கள், தாவேகா மக்கள் சொல்லக்கூடாது, தமிழக மக்கள் வெடி வெடிச்சு கொண்டாட போறாங்க. அதையும் நம்ம பாத்துடலாமா? முன்னாடி எல்லாத்தையும் அதாவது 7வது வட்ட தலைமை சார்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, தலைவர் வந்து சொன்னா செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். முதற்படியா ஃபர்ஸ்ட் ஏழைகளோட கஷ்டத்தை தீக்கிற மாதிரி 200 யூனிட் சரிங்களா, அதை இன்னைக்கு சைன் பண்ணியிருக்காரு. பெண்களோட பாதுகாப்புக்கு சைன் பண்ணியிருக்காரு. இன்னும் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அது எல்லாமே சொன்னபடி எங்கள் தளபதி கண்டிப்பாக செய்வார். தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார். இது 7வது வட்ட சார்பாக நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே அதே மாதிரி தமிழக மக்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு. எதையுமே உடனே பண்ண முடியாது, ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். விஜய் அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்வாரு. எப்படி நமக்கு ஒண்ணு செய்வார்? எப்படி நமக்கு நம்பிக்கை வருதுன்னா, அவருடைய வார்த்தைகள் இது வரைக்கும் யாரா சொல்லியிருக்காங்களா? ஊழல் இல்லாம நான் 5 காசு தொட மாட்டேன். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, நான் தான் சென்டர், சைடு, ஃப்ரண்ட், பேக்கு கிடையாது. அதாவது கூட்டணி கட்சிகள் தான் ஆளுவாங்கலாம் நீங்க சொல்றேன், பயப்படாதீங்க, நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த ஐயப்பாடுகளும் போயிடுச்சு. சோ விஜய் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காரு. விஜய் உறுதுணையா இருப்போம். கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? தளபதிக்கு உறுதுணையா இருப்போம் எல்லாருமே. ஓகே இப்ப வெடி சத்தத்தை பார்க்கலாமா? நன்றி.